பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமீன். கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தைங்க. மீதியானை முறியடிக்க முடியாத கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டாரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் அவன் சொல்றான், இல்ல நான் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆளு, நான் எப்படி ரசிப்பேன், மனாசேல என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப சின்ன ஆளு, எனக்கு ரொம்ப தெரியாம சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற பலத்தோடு போக அனுப்புறவன் நான் அல்லவா, நான் உன்னோடு இருப்பேன். ஒரே மனுஷன் முறியடிப்பது போல நீ மீதியானை முறியடிப்பான்னு சொல்லி அனுப்புறாருங்க. அதே போலதாங்க மீதியான மிகப்பெரிய சேனை, அந்த சேனையை முறியடிக்க முடியாத கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டு வெறும் தண்ணியை கையில எடுத்து நக்கி குடித்த 300 பேரை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த மீதியானை கர்த்தர் முறியடிச்சாராம். அப்படிப்பட்ட வல்லமையான கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்காரு. எனக்கு பலன் இல்ல, எனக்கு எந்த திறமையும் இல்ல, எனக்கு எந்த டேலண்டும் இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோட பேசுவாரு. உன்னை அனுப்புறவன் நான் அல்லவா, நீ சரி எல்லா காரையும் கர்த்தர் இருப்பாரு. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே நான் கர்த்தர் உன்னோடு இருக்கான்னு கர்த்தர் சொல்றாருங்க. நீ சரி எல்லா காரையும் கர்த்தர் உங்களோடு இருந்து ஒரு மனுஷன் முறியடிப்பது போல எப்படி மீதியான முடிச்சாரோ அதே போல உங்களுக்கு ஏதாவது செய்யப்பட எல்லா காரையும் கர்த்தர் முறியடிச்சு உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை இருப்பாரு. நீங்க செய்யற எல்லா காரியங்கள், அது ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், குடும்பம் எதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை இருப்பாரு. உங்க பலவீன் தன்னை பலவான சொல்ல வசனத்தின் பிரகாரமாக என்னை பலப்படுத்த கிருஷ்ணா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கான்னு சொல்லி சொல்றாருங்க. அன்றைக்கு கிதியோடு இருந்த தேவன் இன்று உங்களோடும் இருக்காரு. நீ சரி எல்லா காரியங்களும் ஆசீர்வதித்து உங்களை பராக்கிரமசாலியா மாற்றப்படுறாரு. விசுவாசம் அவன் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.